வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி நான் வந்து 1/4 கிலோ கருணக்கிழங்கு வந்து வேக வச்சு கொஞ்சம் இவ்வளோ புளி சைஸ் நான் கரைச்சி உப்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம எப்படி வறுக்கலான்னு பார்ப்போங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேங்க. இது வந்து நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து உப்பு காரம் வந்து நல்லா அதுக்குள்ளே இறங்கியிருக்கோங்க. சிம்மில் வச்சு வரேங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கங்க, அப்போ தான் ஃப்ரை நல்லா ஆகும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நல்லா ஊறட்டங்க. ஒரு 1/2 hour நல்லா பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. புளி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. வந்து நம்ம திருப்பி விடலாங்க. நல்லா ஃப்ரை ஆகுங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இறக்கிடுவோங்க. இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கணும். இது வந்து கீரை மசியல் பண்ணிங்கன்னா அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். தக்காளி சாம்பார், அதுக்கப்புறம் ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா இருக்கும் இந்த மழை காலத்துக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கிட்ட பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் 1/2 hour ஊற வைக்கணுங்க. அப்போ தாங்க அந்த கிழங்குக்குள்ளே வந்து எல்லாமே புளிப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குங்க, அதில் சேர்ந்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தக்காளி சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வந்து இந்த கீரை, கடைஞ்ச கீரை, இதுக்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.